ஆசீர்வாதம் பண்றாங்க. அவனோட அனுகிரகம் ஆசீர்வாதம் எடுத்து நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கு. வரீங்களா இல்லையா? நம்மளாம் செய்யறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒற்றுமை வேணும். நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் பல காரியங்கள் சாதிக்க முடியும். நீங்களாம் ஒன்று சேரணும் அப்படின்னா ஒரு மகான் திருப்பாதத்துலதான் சேர முடியும். நீங்க தனித்தனியா கூப்பிட்டா ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடலாம், இல்ல ஒரு விஷயத்துக்கு கூப்பிடலாம், வருவோம் சாப்பிடுவோம், நம்ம கிளம்பி வருவோம். ஆனா ஒரு குரு பாதத்துல குரு சன்னதியில வந்துதான் நாம இருந்து அவ சொல்வதை கேட்டு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோம். சரிதானே? அப்ப நமக்கு அதுக்கெல்லாம் புண்ணியம் கிடைத்திருக்கிறது. காரணம், இறைவனுக்கு முன்னாடி உள்ள ஸ்தானம் குரு ஸ்தானம். மாதா, பிதா, குரு, தெய்வம். அதனால நமக்கு அந்த குருவோட ஸ்தானம் வந்து குருவோட இறைவனையே காட்டி தருகிறார். அவர் குருவோட அனுகிரகம் இருந்தால் நம்மளில் இருக்கிற கோடானியோட ஜென்ம பாவ தோஷங்கள் எல்லாமே தூர போய்விடும். அதுக்குதான் நாம் எல்லாம் முயற்சி பண்ணிக்கிறோம். சாது தர்சனம், புண்ணிய தர்சனம். அதிலையும் ஆச்சாரியன் குருஸ்தானத்துல மகான்களா இருக்க அவளோட தர்சனம் அதி புண்ணியம். அப்ப நம்மளுக்கெல்லாம் அது ரொம்ப சுலபமாக கிடைத்திருக்கிறது. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும். நாம் எல்லோரும் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க ஒற்றுமை வேணும். நம்ம அடுத்தவர்களை பத்தி பேசுறதை விட்டுட்டு நம்மள என்ன குறை இருக்கிறதோ அதை சரி செய்யலாமே, அதான நல்லது. நம்ம அடுத்தவர்களை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனால நாம நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதோ நம்ம குருநாதத்தை கேட்டு, மகாசுவாமிகளை கேட்டு நாம வாழ்க்கையை நாம சரி செய்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் மனதில் இருக்கும் குப்பைகளையே நாம வெளியேற்ற வேண்டும். யாருக்கையாவது நம்ம சண்டை போடணும் நமக்கு தோணுனா எதுக்கு சண்டை போடணும்? அந்த சண்டை இல்லாம நம்ம வாழ்ந்துவிட வேண்டும். அந்யோன்யம் புரிந்து கொள்ள வேண்டும். கணவரும் மனைவி தான் ஒற்றுமை வேணும். அங்க இருந்து அந்யோன்யம் புரிந்துகிட்ட அந்த வாழ்க்கையே நல்லா இருக்கும். நம்ம மற்றவங்களை பத்தி பேசி நேரத்தை வீணாக்குறதோட நம்மளை பத்தி நினைத்து நாம சரியாக கொண்டால் அதுவும் பெரிய சந்தோஷம். தேவையில்லாம வாக்குவாதங்கள் நமக்கு வேண்டாம். வாக்குவாதம் என்னைக்குமே நமக்கு நிம்மதியை தராது. அதுவும் நல்ல தூங்கணுங்க. ராத்திரி மொத்தம் மொபைல் போன்ல உட்கார்ந்துட்டு காலையில டயர்டா எந்திக்கிறோம், அசதியா எந்திக்கிறோம், அது வேண்டாங்க. அதனால சீக்கிரமா தூங்குங்க, சீக்கிரமா எழுந்திருக்க. நம்ம காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சாதான் நம்ம புத்தி நல்லா வேலை பார்ப்போம். இந்த தாமரைப்பூ எப்போ தெரியும் சொல்லுங்க. தாமரைப்பூ பார்த்துருக்கீங்களா டாக்டர்ஸ்? அது எப்போ தெரியும்? காலையில 6 வாரத்துக்கு முன்னாடி அது ரெடியா நிற்கும். சூரியன் வரதுக்கு முன்னாடி மட்டும் ரெடியா